கரூர் துயரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதன்முறையா நடக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு, விஜய் அவர்களுடைய பேச்சு ஒட்டுமொத்தமா உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? ரொம்ப அருமையா இருந்ததுங்க. வந்ததுல சந்தோஷம், அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நிறைய நெருக்கடிகள், நிறைய துன்பியல் சம்பவங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் வந்திருக்காரு வெளியே. அவர் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் முடங்கிட்டாரு. அவர் இனிமே அவருடைய அரசியல் பயணத்துக்கே முடிவு அப்படிங்கிற மாதிரியான நரேட்டிவ் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. இதுக்கு முடிவே இல்லை, அதான் நான் சொல்லணும். இவருக்கு முடிவே இல்லை. மற்ற அரசியல் தலைவர்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு தான் அவர் இருக்கிறாரே தவிர அவருக்கெல்லாம் முடிவு கிடையாது. தீய சக்தி விசஸ் தூய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? தீய சக்தி அவர் யார் சொல்றாங்களோ அவர் தான் தீய சக்தி தான். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கீங்க? கண்டிப்பா ஆட்சி மாறிதான் ஆகணும். 100% நாங்க எல்லாருமே அதான் எதிர்பார்க்கணும். ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொன்னாரு, எம்ஜிஆர் ஐயாவை பத்தி சொன்னாரு. ஏற்கனவே கொங்குல ஏடிஎம்கே ஸ்ட்ராங். இதையெல்லாம் தாண்டி டிவிகே இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? வாய்ப்பு அதிகமா இருக்கு. டிவிகே தான் வரும் கண்டிப்பா. அது நீங்க இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஓட்டு மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறும். குடும்பத்துக்கு 10 ஓட்டு எங்களுக்கெல்லாம் இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்களம்மா, இப்போ கூட்டம் நிறைய வருது, அதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் தொடர்ந்து திமுக இருந்தே சொல்றாங்கல்ல. டிஎம்கே எல்லாருமே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே பணம் கொடுத்தா மட்டும்தான் போவாங்க. இங்கே யாருமே 1 ரூபா கூட வாங்குறதில்ல. எல்லாருமே சொந்த காசு போட்டு இப்போ நாங்கள் 200 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணி தான் வந்திருக்கோம். யாரும் எங்களுக்கு பணம்லாம். இந்த பேச்சுடைய துவக்கத்துல விஜய் அவர்கள் சொன்னார், உங்களை நம்பிதான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு. அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு தொண்டனாக, ஒரு தமிழக மக்களாக அண்ணனை நம்பிதான் இருக்கோம். எங்களோட அண்ணனை நம்பிதான் நாங்க இருக்கோம். இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவரை தான் நம்பிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. 2 மாநிலத்திலயும் அவர் வருவார்.